நான் இப்ப கேஸ்ட் அப்படிங்கிறது முக்கியம்னு நினைக்கிறீங்களா? அது தேவையில்லாததுன்னு நினைக்கிறீங்களா? அவசியமே இல்லாததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சமுதாயத்தில் கேஸ்ட்டை பார்த்தும் யாரும் பழக போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்கில் இருக்கிறனால கேஸ்ட்டை பார்த்து பழக போகிறதில்ல. இப்போ ஜென்ரேஷனில் லவ்வும் அதை மாதிரி பெருசாக வர போகிறதில்ல. கல்யாணம் மட்டும் தான் அது. பழைய காலத்து அந்த தாத்தா பாட்டி இவங்களாம் தான் அந்த கேஸ்ட்டை பார்க்கணும். இப்படின்னா இவங்களே இந்த ஜென்ரேஷனே பழகி விட்றாங்க. இந்த மேட்ரிமோனிலே பார்த்தீங்கன்னா முதலியார் மேட்ரிமோனி, வள்ளுவன் மேட்ரிமோனி, அந்த மேட்ரிமோனி இந்த மாதிரி எல்லாமே நிறையா வந்துடுது. அதனால் அந்த இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்க தவிர இன்னும் முடியல அது. அதுக்கு ஒரு இதுவும் கிடைக்கல. இப்ப கேஸ்ட் இப்ப பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்க்க வேண்டியது அவசியம் தானா? அவசியம் இல்லை, ஆனால் பார்க்குறாங்க தான். ஜாதியை பற்றி இங்கே பேசுறதுக்கே இடம் கிடையாது, பேச்சுக்கே இடம் கிடையாது. அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, இப்போலாம் கிடையாது. எல்லாம் ஒன்றாயிடுது. ஊர் நாட்டில் தான் இப்போ ஜாதி பிரச்சனை எல்லாம் பார்க்குறாங்களா பசங்க, இங்கெல்லாம் எதுவும் கிடையாது. ஜாதி வந்து பார்க்குறனால தான் தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஜாதியை பார்த்து பழகக்கூடியது இன்றைக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. சமீபத்தில் நடந்த ஆணவ கொலைகளை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் நல்ல படித்து வேலைவாய்ப்புலையும் நல்ல திறமையுள்ள இளைஞர்கள் இந்த ஆணவ கொலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படின்றப்போ தன்னுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு, குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஜாதிலாம் பார்க்கவே கூடாது, எல்லாம் ஒன்றா போச்சு. இப்போ தான் ஜாதி பற்றி பேசுனால கலவரம் தான். சதிக்கு கால் முளைச்சி சாதியானது எல்லாம் வர்ணாசிரமம் பண்ண வேலை ஆரியர்கள் திணிப்பு. அவங்க மேற்றதாழ்வுக்காக படைச்சிக்கினது. அதான் இப்போ சாதிங்கிறது ஒரு மாய பிம்பம். அவன் அரசியல் பண்ணுறதுக்கு செய்கிறான்.